அஃபேர் இருந்தா அத கட் பண்ணியாவது உங்களை ஒண்ணு சேர்க்கிறேன். அவ சயின்ஸ் குரூப்பை சேர்ந்தவன். அந்த வெண்ண பிருத்திவி நீ லவ் பண்றது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காத. மச்சான், எங்க வீட்ல கிரில் உடைஞ்சு போச்சு, அதான் வெல்டிங் பண்றதுக்காக வந்திருக்கேன். வரேன்டா. என்னடா விடாத, தப்பு சொல்ல நடக்காத, உன்னை விட மாட்டேன்டா. அவனை நீ என்னன்னு பாத்துடலாம். ஓகே, உங்க குரூப் மொத்தத்தையும் வர சொல்லு, நாளை காலேஜ்ல வச்சுக்கலாம். எந்த குரூப்புக்கு தில் இருக்கு பாக்கலாம்டா. நீ தோத்துட்டா இது எனக்கு, நான் தோத்துட்டா அவன் உனக்குடா. சேலஞ்சா? சேலஞ்சா? என்னடா சேலஞ்சு? பெரிய புடிங்க நீங்க, மூஞ்சி திரும்பிடும். போங்கடா. இந்து, நம்ம ரெண்டு குரூப்புக்கும் பெரிய சண்டை. யாரும் லவ் பண்றதுன்னு பிருத்திவியும் சரவணனும் பெட் கட்டி இருக்காங்க. Just because you are an ACP, you can't walk into my college. எங்க பிரச்சனை நாங்களே பாத்துக்கிறோம். அவங்க அடிச்சுக்கிட்டா காலேஜ் ப்ராப்ளம் இல்ல சார், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆயிடும். சார், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏதோ ரவுடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரெண்டு குரூப் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணதை என் கண்ணால பார்த்தேன். இப்ப இங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் நாங்க சும்மா இருக்கணுமா? அந்த அளவுக்கு எதுவும் நடக்காது சார். அவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒன்னா குடிப்பாங்க. அதுக்காக போலீஸ் காலேஜுக்குள்ள வரணுமா சார்? என்ன சார் இப்படி பேசுறீங்க? இப்ப இங்க சந்திரன் கூட்டிட்டு ஓகே சார். Fire again! Aim at the legs!
இங்க எதுக்காக வந்த? இது காலேஜ் பிரச்சனை, நீ இங்க வரக்கூடாது, போயிடு. ஏசி, உடம்புல காக்கு சட்டை இருக்குங்கிற தைரியத்துல உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டு வையே, எலும்பு நொறுங்கிடும். என்னங்க இது ரவுடிங்களுக்கு? உங்களுக்கு இங்க என்ன வேலை? பங்காளி சொல்லு. 1940 ஆற்காடு நவாபு இந்த இடத்த காலேஜுக்கு தானமா கொடுத்திருக்காரு. அப்ப அவர் பையன் காதர் மைனர் தானம் கொடுத்த பத்திரத்துல கையெழுத்து போடல. அதனால இப்ப அவருக்கு அந்த சொத்து மேல உரிமை வந்துருச்சு. அது எப்படி வரும்? அதான் நம்ம சட்டம். அந்த காதரோட பையன் ரஃபிக், அதான் உங்க ரக்பி கோச், இந்த சொத்தை பிச்சை பெருமாளுக்கு எழுதி கொடுத்துட்டான். அதுக்காக அவங்க குடும்பம் மொத்தமா எழுதி கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இது, படிச்சு பாரு. எங்க கோச் அந்த மாதிரி இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. நாங்க கோர்ட்டுக்கு போறோம். ஆல்ரெடி அந்த மேட்ரு கூட முடிஞ்சு போச்சு. இந்த இடத்த காலி பண்ண சொல்லி கோர்ட் உங்களுக்கு அனுப்பின நோட்டீஸ். நோட்டீஸா? அதை இப்ப அனுப்புனாங்க? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, ஒரு வாட்டி இல்ல 3 வாட்டி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு நீங்க பதில் கொடுக்காததுனால இது எங்களுக்கு சொந்தம்னு கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. இவ்வளவு கதை எதுக்கு? இவனுங்களை தூக்கி வெளியே போட்டு காலேஜுக்கு பூட்டு உங்க அப்பா வீட்டு இடம் நினைச்சா நீ சொன்ன பொடியம் புரியாம சொல்றான். போலீஸ்காரங்க கிட்ட கோர்ட் பேப்பரை காட்டு, அவங்கள காலி பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்டா? கோர்ட் ஆர்டர்ஸ் படி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பிச்சை பெருமாளுக்கு சொந்தமாயிடுச்சு. நீங்க காலி பண்ணி தான் ஆகணும். தாத்தா காலேஜுக்காக தானமா கொடுத்த இடத்த நீங்க பிச்சை பெருமாளுக்கு கொடுத்துட்டீங்கன்னு நாங்க யாரும் நம்பல. ஆனா நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்ஸ காட்டினா அதை வச்சுதான் கோர்ட்டு கூட அவனுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துருச்சு. என்ன நடந்துச்சு? எங்க இஷ்டப்படி போட்ட கையெழுத்து இல்லங்க அது. Please, நான் சொல்றேன் கேளுங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. I say stop it. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. அவனுக்கு எங்களுக்கு என்ன லிங்க்? அவன் டாக்குமெண்ட், அதுல இருக்கிற கையெழுத்து, கோர்ட் தீர்ப்பு எல்லாத்தையும் பக்காவா காட்டினான். நீங்களும் பாத்தீங்கல்ல? பிரின்சிபல் சார், லீகலா அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. தட்ஸ் ஆல். ஏய், இங்க பேசினா வேலைக்கு ஆகாது. பஸ்ஸை நிறுத்தி ரோட்ல ஸ்ட்ரைக் பண்ணி கவர்மெண்டே வர வைப்படா. வாங்கடா. உங்களுக்கு தெரிஞ்சது அதானே? ஆனா அதனால எந்த யூஸும் இல்ல. என்ன ஏதோ ஒரு நாள் பேப்பர்லயும் டிவிலயும் ஹெட்லைன்ஸ்ல வரும். அதே நாள் கவர்மெண்ட்ல ஏதாவது விளம்பரம் கொடுத்தா 2வது நாள் உங்க நியூஸ் லாஸ்ட் பேஜ் போயிடும். 3வது நாள் நீங்க என்ன பண்ணாலும் பேப்பர்ல வரப்போறது இல்ல. இதான் நடக்கும். நான் சொல்றதை கேளுங்க. எல்லாரும் வேற காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுங்க. இருங்க. ஹை கோர்ட் இல்லன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். டெல்லிக்கு போய் நான் ட்ரை பண்றேன். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம். ப்ளீஸ்.